18 தர்பார். வந்துட்டாயா. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம்ங்க. இது நியூஸ் 18 தர்பார்னு உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக அலேக்கா தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். பல்கா கொடுக்கறதுக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரன்னு போவோம். அவமானமான அரசு, அசிங்கமான அரசு. மிளகாய் தூள் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி, சாக்லேட் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி. உலகத்திலேயே விந்தையான ஜிஎஸ்டி இந்தியாவில் சென்ற ஆண்டு வழங்கியதை போல 1000 ரூபாய் வழங்குவது சிரமம் இருக்கிறது என்று நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திருவள்ளுவருடைய பாதத்தை தொட்டு முதலமைச்சர் வணங்கினதோட உள்ள போறோம். போனா விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலைக்கு இடையில முந்தையெல்லாம் எப்படி போறதுன்னு யோசிப்போம். இப்போ ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. நடந்து போறேன், கீழே தண்ணி சரக்கு சரக்குன்னு வருது. ஆத்தி கண்ணாடி பாலம்ல உடையிற மாதிரி சத்தங்குத்தம் சீனாக்காரன் போட்ட மாதிரி போட்டாதிய அடிவயிறு கலங்கிரும்ன்ற மாதிரி திருலிங்கான அனுபவத்தோட திடுக்குன்னு அந்த பக்கம் போயிட்டோம்ரா. நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் போய் ஆளுநரை சந்திச்சாரு. ஆளுநரை வேணாம்னு சொன்னவர் எதுக்கு அவரை போய் சந்திக்காருன்ற யோசனை தான் வந்துச்சு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை மீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். இப்படியே வெளியில வந்த உடனே குடு 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 நம்ம ஆளுகளை மைக்க தூக்கிட்டு போய் ஐயா ஐயா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவர் வாட்டுக்கு அவர் ஸ்டைல கையை ஆட்டிக்கிட்டு கார்ல ஏறி சரக்குன்னு அடியா விட்டார்லாம். கும்பகோணம் இருக்காள்ல, அவியலுக்கும் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திமுக காரர்களுக்கும் ஏதோ முட்டலும் முரசல் எல்லாம் இருந்திருக்கு. என்னமோ சத்தம் என்னமோ பண்ண போறாயின்னு இன்னைக்கு கூட்டம் கிடையாது போங்கன்னு சொன்னா உடலைய இவர் போட்டு அவரை போட்டு தாக்க அவங்க போட்டு இவங்க போட்டு வார்த்தையில தான் அப்புறம் நெஞ்ச பிடிச்சா ஐயோ நெஞ்சு வலிக்கேன்னு வகுத்த பிடிக்க ஏக கலவரமாய் போச்சு. வண்டக்காடு பகவதி அம்மே அப்படின்னு கன்னியாகுமரி எல்லா மக்களும் வேண்டி விரும்புற அந்த கோயிலுக்குள்ள போகும்போது எல்லாரும் இங்க வாங்க நேரா சரக்கு சரக்குன்னு போய் கும்பிட்டு சரக்குன்னு வெளியில் வந்துடலாம்னு இந்த பிரியில நின்னவளை பூரா அந்த பக்கம் அனுப்பி விட மக்கள் எல்லாம் ஆகா அப்படின்னு சொல்லி வேகமா போகும்போது காசை கொடுத்தா தான் உள்ள விடுவோம் அப்படின்னு அங்க வச்சு கேட்க பக்தர்களுக்கெல்லாம் கடுப்பாய் போய் நீங்க வந்து லைன்ல போகாதீங்க, நீங்க லெஃப்ட்ல போங்க, சாமி உடனே பார்க்கலாம். அங்க போனா அப்படின்னா அங்க போனா 20 ரூபா, நான் வெறும் கையா வந்துருக்கேன், 20 ரூபா அப்படியே கொடுக்க முடியும். ஃப்ரீ தரிசனம் தான் காட்ட மாட்டேறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கொள்ளடிக்கிறாங்க. கோயிலுக்கு சாமி பார்க்க போறவங்க அவங்கவுங்க இஷ்டம். அது ஆப்ஷன் ஃப்ரீயா போறதா காசு கொடுத்து போறதான்றது அவங்கவுங்க இஷ்டம். இப்படி கோயிலுக்கு உள்ள விட்டுக்கிட்டு காசை புடுங்குற மாதிரி நாமக்கல்ல ஒரு ஐயா உடம்பு சரியில்லாம ஆபரேஷனுக்காக உள்ள இருக்காரு. உங்களுக்கு காப்பீட்டு திட்டம்லாம் ஓகே ஆயிடுச்சு, வாங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்திடும் உள்ள போய் ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல காப்பீட்டு திட்ட காசு வரல, அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்குன்னு உள்ள குறைச்சு விட்டாங்க. நேற்று காலையில் விசாரிக்க போன இன்னைக்கு வரைக்கும் வெளியே விட மாட்டாங்க.
பண்ண சொன்னா அதுவும் எவ்வளவு சொல்ல மாட்டேன் கட்டுறதுக்கு கொடுத்துட்டுங்க பணத்தையே 1 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டேன். அந்த 50,000 ரூபாய்க்கு ரசீது கட்டி கொடுத்தீங்கன்னா தான் நான் மீதி பணத்தை கட்ட முடியும். நம்ம முன்னாள் நிதியமைச்சர் ஐயா வந்துட்டு இந்த பாருங்க, ஆளுநர் என்பவர் அவருடைய வரமுறைக்குள்ள தான் இருக்கணும். கட்டம்னா கட்டத்தில் இருக்கணும், சதுரம்னா சதுரத்தில் இருக்கணும், வட்டத்துக்குள்ள இருக்கணும். அதை மீறி தாண்டி போனால் காலை பிடிச்சி சரக்கு இழுக்குத்தானே செய்வாங்க அப்படின்னு எதையோ ஒன்று வச்சு பொடி வச்சு பேசியிருக்கார். நீதிபதி கிருஷ்ணய்யருடைய தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆளுநருடைய வரம்பை அவர் வரையறுத்து சொல்லிவிட்டார். அதுதான் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, அதுதான் இன்னைக்கு சட்டம். ஆனால் ஆளுநர்கள் வரம்புகளை மீறி நடந்து கொள்வதால் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிப்பது அரசனுடைய கடமை. அடுத்து ஐயாவே இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுவீடா, எல்லாத்துக்கும் போட்டால் என்னையா பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கார். உப்பு போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி, உப்பு போடாத பாப்கார்னுக்கு ஒரு வரி, மிளகாய் தூள் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி, சாக்லேட் போட்ட பாப்கார்னுக்கு ஒரு வரி. உலகத்திலேயே விந்தையான ஜிஎஸ்டி இந்தியாவில். இந்த ஜிஎஸ்டி சட்டமே தவறு. அதிமுக முன்னாள் அமைச்சர் இப்போ எம்எல்ஏ ஓஎஸ்ஐ வந்தாங்க. இந்த அரசு என்ன அரசு? எல்லாத்தையும் கவலை செய்கிற மாதிரி, கவலையடைய வைக்கிற மாதிரிலாம் இந்த வேலை பண்ணுதாவே. இந்த பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை பார்க்கும்போது ஊரே சிரிக்கி, நாடே சிரிக்கி, உலகமே சிரிக்கி. நாங்கள் என்னத்தை சொல்ல, நாங்கள் இருக்கும்போது எப்படி வச்சிருந்தோம் அந்த சிட்டியை, இப்போ பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்னு லேசாக கம்பேர் பண்ணியிருக்கேன். அவமானமான அரசு, அசிங்கமான அரசு. இந்த அரசுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்கலாமா? நீங்களும் எங்களோடு வந்து போராட வேண்டுமே தவிர நீங்கள் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரக்கூடாது. அரசு என்ன கட்டளை இட்டாலும் அதை ஏற்பீர்களா? ஏற்கக்கூடாது. எங்களுடைய போராட்டம் இங்கே வந்திருக்கிற காவல்துறையினருடைய வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகள், அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். எங்கள் பிள்ளை தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். யார் அந்த சார்? நம்ம முன்னாள் சட்டம் இருக்குல்ல, சட்டத்துறை அமைச்சர் சிவி ஐயா, அவர் பயங்கர ஏற்கனவே கொஞ்சம் கோவக்காரரு, இப்ப இன்னும் கோவப்படுத்திட்டு எதுக்கெடுத்தாலும் காவல்துறை வச்சு மிரட்டுதியா. நாங்க ஆட்சிக்கு வராம போயிருவோமா? அந்த காவல்துறை கைக்கு வராதா? நாங்க பண்ண மாட்டோமா? காவல்துறைக்கும் சேர்த்து தான் போராடுறோம். அதனால காவல்துறை கொஞ்சம் கண்ணியத்தோடையும் மரியாதையோட நடந்துக்கிறோம் அப்படின்னு பின்னாடி வர்ற விஷயத்தை முன்னாடி வச்சு லேசா மிரட்டுற துணியில பேசியிருக்காங்க. இந்த காவல்துறையை காட்டி அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டரிடம் எடுபடாது. உன்னை விட, உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலத்தில் 32 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள சர்ன்னு இறங்கினா திருச்செந்தூர்ல போய் இறங்குறோம். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயருக்கு தேங்காயில் அபிஷேகம் பண்ணுவோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1008 தேங்காயை கொண்டு வந்து பல்லிட்டே நர 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 நரன்னு கடிச்சு கையிட்ட உடைச்சு அப்படியே அபிஷேகம் பண்ணி ஆஞ்சநேயரை குளிர்விச்சிருக்காங்க. ஆமா, ஒரு ஆனை குட்டி இருக்கலாம் கோயம்புத்தூரில், அது அப்படியே அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு, கூட்டத்தை விட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு. எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருன்னு இந்த வன அலுவலர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. இந்த யானை கூட்டமும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, ஒன்று சேர்க்க முடியாதுச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குட்டி யானை இருக்க என்ன செய்யன்னு சொல்லிட்டு அதை குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி வைக்க, இந்த குட்டி யானை நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு இது நல்லா இருக்கு, என்னைய தொட்டில் ஓட்ட ஆட்டுங்கன்னு சொல்லி இங்கேயே இருந்துக்கிருச்சு.
நாம பட்டர்ஃப்ளையை நோக்கி போயிட்டே இருக்கும்போது மக்கள்லாம் நின்னாங்கல்ல, சடக்குன்னு யோசனை வந்துச்சு, இங்கே வாங்க, இந்த புத்தாண்டு வரப்போகுது, பழைய ஆண்டு போகுது, இப்போ சொல்லுங்க ஒரு 3 எதெல்லாம் தூக்கி தூர போடணும், எதெல்லாம் இனிமேல் கடைபிடிக்கணும்னு 3 சொல்லுங்கன்னு சொன்னோம். முத்தா சொல்கிறாங்க. நம்மளால எது பண்ணலனாலும் பரவாயில்ல, நன்மை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, யாருக்கு ஒரு துரோகம் பண்ணாமல் இருக்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணலாம். யார் மனசையும் நோக்கடிக்க கூடாதுன்னா, ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இயர்ல என்னோட பிசினஸ் அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மணி சேர்க்கணும், அதுக்கப்புறம் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். காசிப் பேசக்கூடாது, அது நமக்கே ஆபத்தா முடியும். மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை பாதுகாக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும். யார்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது. எனக்குன்னு சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதா என்னுடைய முதல் கனவே. இந்த வருஷத்துக்கு நான் ஒரு ஆல் இந்தியா மெடல் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்றேன். நிறைய தண்ணி குடிக்கணும், ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு நினைப்பேன், அதை முடிக்க முடியாது. அது ஒன்று இனி அடுத்த வருஷத்துல இருந்து அதை செய்யணும்னு நினைப்பேன். தண்ணி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கான வழியில குழந்தைகளுக்கான சேவிங்ஸ் பார்க்கணும். அதிகமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அது முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் நான் கம்மி பண்ணிடுவேன். அடுத்தவங்களை குறை சொல்றது, ரெண்டாவது சுயநலம், இது அடுத்த வருஷம் 2020 தவிர்க்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிளானிங் இல்லாமல் எந்த ஒர்க்கும் பண்ணுறது, ஸோ என்னோட ஹெல்த்தை சரியாக கவனிக்காதது, நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டது. ஸோ அதுதான் என்னோட லாஸ்ட் 3 மிஸ்டேக்ஸ். தெரியாத தொழிலை பண்ணிட்டு லாஸ் ஆயிடக்கூடாது. அன்வான்டா ஃபோன் பார்க்குறதும், கரெக்டாக டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது, தூங்கணும்னு நினைக்கிறேன். எதிரிகள் வேண்டாம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்தோடய நல்லா சந்தோஷமா வாழ்ற வரையும் சந்தோஷமா போயிட்டு இருக்கலாம். என்ன மக்களே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டு முடிய போதில்ல, புதுசு ஒன்று வரப்போதில்ல. அப்போ இந்த முடிகிற ஏரியாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சு போடுற மாதிரி வச்சிருப்பீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஆமாம், அதை செயல்படுத்துறது எப்படின்னு சொல்லுவோம் அடுத்த தர்பாரில், சரியா? அதனால நல்ல விஷயங்களை அழகாக கொண்டு போவோம், கெட்ட விஷயம் இல்லைங்க, தேவையில்லாத விஷயத்தை தூக்கி தூர போடுவோம், சரியா? அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் அற்புதமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.